ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 2 வாரம் தானே போனீங்க, நீ மட்டும் தான் வந்து அவனை எங்கே காணலை அப்படிங்கும்போது, அவன் வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான் வள்ளியம்மா, கடைக்கு போயிருப்பான், மழை வர பெய்துட்டு இருக்கலாம், அதனால் எங்கேயாவது ஒதுங்கி நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து வள்ளியோட மனசு கேட்கவே மாட்டேங்குது. மழை வர பெய்துட்டு இருக்கு, ராத்திரி ஆகி போச்சுது, இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் வந்து அவன் வராமல் இருக்கிறான்னா என்னன்னு தெரியல, அப்படிலாம் வராமல் இருக்க மாட்டான். சொல்ல போனாக்கி அவன் ஏதாவது தப்பான ஒரு நிலைமைக்கு போயிருக்கக்கூடாது. ஏன்னா வீராவோட முகமும் சரியில்லை, 2 பேரும் போகும்போது சேர்ந்து தான் போனாங்க, ஆனால் வரும்போது வீரா மட்டும்தான் வந்தா. அவட்ட நம்ம கேட்டால் கூட சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. நேற்றுக்கு வரை 2 பேருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாறனை தேடி அவங்க வள்ளியும் போக ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மலையில். அப்போ மாறனை கண்டுபிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மாறன்கிட்ட கேட்குறாங்க, என்ன மாறா அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் வீரா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மள அவள் பேச்சை என்கிட்ட பேசாது அப்படின்னு மாறன் வந்து கோவத்தோட பேசவும், டே ஏன்டா நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிற, சொல்ல பண்ணாக்கி நீ கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கையில் தொடாமல் தானே இருந்த, இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணனாலும் சரிதான், அவன் என்னை ஏற்றுக்கவும் மாட்டுக்கா, என்னை பற்றி புரிஞ்சுக்கவும் மாட்டுக்கிறா, நான் வேறு என்ன பண்ணுறதுக்கு, அதான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை, காலையில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போனீங்க, அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் போய் வீரா கிட்ட பேசுகிறேன், நான் சொன்னக்கு கண்டிப்பாக வீரா வந்து ஒத்துப்பா, அது மட்டும் இல்லாமல் அவன் நான் சொன்னால் கேட்கவும் செய்வா, நீ சொல்லுடா அப்படிங்கும்போது மாறன் வந்து எந்த நிலைமையிலையும் அவங்க வீரா பற்றின எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் வீராவை திட்டுறாங்களே தவிர வீரா வந்து என்ன செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, மாறனுக்கு வீராவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அந்த பிரச்சனை வந்து ஏதோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் போலுக்கு, அதனால தான் மாறன் இந்த மாதிரிக்கு அவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் இதை கையில் கூட தொடலை, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அப்போ கூட அவன் வந்து அவனுடைய இதில் வந்து அவன் வந்து தடுமாறவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை வந்து அவன் ஏற்படுத்தியிருக்கானா, அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெருசாக தான் ஒரு பிரச்சனை நடக்க, அவன் சொல்லவும் மாட்டுக்கிறானே, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்கவும் அப்போ வந்து மாறன் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, அத்தை நீ பேசாமல் போக மாட்டியா, எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் தூங்க போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க வள்ளியை போட்டு திட்டிடவும் வள்ளி வந்து அழுதுகிட்டே வராங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே பார்க்குறாங்க கட்டில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ அவங்க வீரா வராங்க. வீரா பார்க்குறாங்க, இது என்னது இவன் கட்டில் படுத்து கிடக்குறான், டேய் நீ எப்போ கீழே தானே போய் படுப்ப, போய் படு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு மாறன் வந்து வீராவை போட்டு அவங்க திரும்ப பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கீழே தான் படுத்திருந்தாங்க. அப்போ தன்னுடைய மனைவிக்காக அவங்க வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வீரா இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ பேச்சை எதுக்காக நம்ம கேட்கணும் அப்படின்னு மாறன் நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா வீரா வந்து தனக்கு விவாகரத்து வேணும், அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல நீ கையெழுத்து போடு அப்படின்னு மாறன் கிட்ட கேட்டனால தான் மாறன் வந்து இந்த அளவுக்கு கோவத்தோடு இருக்கிறாங்க. வீரா மேல என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் மாறன் வந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுமே மாறன் ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க. நம்ம எவ்வளவு தான் விட்டு கொடுத்தாலும் சரிதான், ஆனால் வீரா வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுக்கால அப்படின்னு மாறன் வந்து ரொம்பவே உடஞ்சி போய் அவங்க அம்மா சமாதியில் போய் அவங்க அழுதுகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்ன பண்ணினாலும் சரிதான், ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூட வந்து நான் பின்வாங்க போகிறதே கிடையாது, நீ என்ன எப்படி பண்ணாலும் சரி, நான் வந்து இங்கேருந்து போகணுன்னா அப்போ நீ அதில் வந்து கையெழுத்து போடு, நம்ம 2 பேரும் வந்து சுமூகமாகவே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கப்போ இது கெட்டதுமே மாறன் இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு பேசும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வீரா வந்து கட்டில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பாட்டு பாடிட்டே இருக்கவும் வீராவுக்கு வந்து அது ரொம்பவே எரிச்சல் அடைய வைக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வீரா சொல்கிறாங்க, டேய் நீ தான் படுத்திருக்கிறீல்ல, பேசாமல் படுக்க மாட்டியா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு இது என்னுடைய வீடு, என்னுடைய பெட்ரூமு, என்னுடைய பெட்டு, இதில் நான் பாடுவேன் ஆடுவேன் என்னமும் செய்வேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் போ, நான் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் பாடுவேன், நான் துக்கமாக இருந்தாலும் பாடுவேன், அது என்னுடைய விருப்பம், கேட்கறதா இருந்தா கேரு, கேட்க முடியலன்னா பேசாம இந்த ரூமை விட்டு நீ வேணா வெளியே போ, இது என்னுடைய வீடாக்கும் அப்படின்னு வந்து மாறன் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாம் பேச ஆரம்பிச்சதுமே வீராவுக்கு தெரியுது மாறன் வந்து வேணும்னே இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட வந்து நடந்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனாலும் வந்து வீராவும் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கூட அவங்க விட்டு கொடுக்குற மாதிரிக்கே இல்லை. அப்போ மாறனை பார்த்து சொல்றாங்க, நீ இப்போ வாய் மூடிட்டு பேசாம படுக்க மாட்டேன், இப்படிதான் நீ வந்து பேசிட்டு இருப்ப பாடிட்டு இருப்ப அப்படிதானே அப்படிங்கும்போது, ஆமாண்டி அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன
பண்ண முடியுமோ பண்ணு, உனக்கு பிடிக்கலையா இங்கிறது கிளம்பி போயிட்டே இரு, இதுக்கு மேலே நான் உனக்குலாம் வந்து உன் பேச்சுக்கெலாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறது கிடையாது, உனக்கு என்ன இஷ்டமோ நீ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வீரா வந்து என்ன நினைப்பாங்க, மாறன் வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே கோவப்பட்டதே கிடையாது, சொல்லப்போனால் நம்ம தான் அவன் மேலே எப்பவுமே கோவப்பட்டுட்டு இருந்திருக்கிறோம், அவன் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்தான். ஆனால் இப்போ நம்ம மேலே இந்த அளவுக்கு கோவப்படுறான்னா நம்ம வந்து விவாகரத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து கேட்டோம்ல, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளும் வீராவை கூட வாழணும்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் வீரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்னனால மாறனோட முழு கோவமும் வந்து இப்போ வீரா பக்கம் திரும்புது. வீராவை எப்படியாவது திருத்தி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைப்பாங்களா, இல்லைன்னா மாறன் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவாங்களா வீராவோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.